வழக்கமாக 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படின்னு எடுக்கக்கூடிய தமிழ் படங்களுக்கு மத்தியில் 1.25 மணி நேரத்தில் ஒரு தமிழ் படம், அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான த்ரில்லர் படம், நல்ல கருத்தை சொல்லுது. என்னடா இது எப்போ பார்த்தாலும் நெகட்டிவிட்டியாகவே பேசிகிட்டு இருக்கிறீங்க, பாசிட்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு காட்டியிருக்கிற ஒரு படம். அந்த படம் தான் மாயக்கூத்து. ஸோ மாயக்கூத்து படம் எப்படி இருக்கு பார்த்துருவோமா? ஸோ படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு எழுத்தாளர், அவர் தான் ஹீரோ, தான் எல்லாமே, தான் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, எந்த நிலையிலையுமே எனக்கு அழிவில்லை, நான் தான் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்டப்பனாக இருக்கக்கூடிய எழுத்தாளர். அவர் தான் ஒரு ஹீரோவாக வருகிறாரு. அவருக்கு கதை எழுதுறது மட்டும்தான் வாழ்வாதாரம். ஆனால் எந்த சூழலையுமே எந்த காரணத்துக்காகவும் சினிமாவோ அல்லது சீரியலோ எழுத மாட்டேன் அப்படின்னு வைராக்கியத்தோட கதை எழுதக்கூடிய ஒரு கலைஞர், ஒரு முக்கியமான எழுத்தாளராக இருக்கிறாரு. இவர் ஒரு முன்னணி பத்திரிகையில் தொடர் கதை எழுதிட்டு வர்றாரு. அவருடைய கதைகள் பார்த்தீங்கன்னா மேக்சிமமாக நெகட்டிவ் எண்டிங்காகவே இருக்குது. நமக்கே சில சீன்ஸ்லாம் பார்க்குறப்ப அதை தேட்டரில் காட்டுறாங்க. அவருடைய கதைகள்லாம் ஏன் இவ்வளோ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நமக்கே ஷாக் ஆகிற அளவுக்கு நிறைய கிளைமேக்ஸ்லாம் வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் அவருக்கு ஒரு வாசகர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. ஃபோன் காலில், என்ன சார் நீங்கள் ஒரு கதை அப்படின்னா இப்படி தான் எழுதுவீங்களா, இவ்வளோ வக்கரமாக இருக்குது, இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு திருப்பி பயங்கரமான பதிலடி கொடுக்குறாரு. தம்பி, வா வேலை காசு கொடுத்து படிக்கிறது, அப்படி பிடிக்கலையா போய்கிட்டே அப்படின்னு அகம்பாவத்தோடு பேசுகிறாரு. முடிஞ்சால் ஒரு கதை எழுதி காட்டுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இந்த இடத்துல தான் படம் அப்படியே கொஞ்சம் சூடு பிடிக்க ஸ்டார்ட் ஆகுது. அவருடைய கதைகள் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது அவருடைய நிஜ வாழ்க்கைக்குள்ளே வருது. வந்து எதுக்காக எங்களை இப்படி காட்டுனீங்க, எதுக்காக எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்களுக்கான நியாயங்களை கேட்க வருது. அப்படி இருக்கக்கூடிய சூழலை தான் ஒரு கட்டத்தில் அந்த எழுத்தாளர், அதாவது ஹீரோ, தான் எழுதின கதை உலகத்துக்குள்ளேயே போயிடுறாரு. தான் எழுதின கற்பனை கதாபாத்திரத்துக்கிட்டேயே கான்வர்சேஷன் பண்ணுறாரு. அவர்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாக மாறுறாரு. அவங்க எல்லாருமே இவர் எப்படியாவது போட்டு தரணும் அப்படின்னு திட்டத்தோட அலையிறாங்க. அவங்களுக்கான நீதி வேணும் அப்படின்னு இவர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ முடிவில் என்ன ஆச்சு, அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இவரை கொன்னுட்டாங்களா, இல்லைன்னா அவங்களுக்கான நீதியை இவர் வாங்கி கொடுத்தாரா அப்படிங்கிறது தான் கதை. கதையை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சொல்ல முடியாது, ஏன்னா சொன்ன நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அவிழ்க்கப்பட்டுரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை எடுத்த ஏஆர் ராகவேந்திராவுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்தை நம்ம சொல்லியே ஆகணும். காரணம், இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் தப்பு வந்தால் கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும், கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிரும். ஆனால் கரெக்டாக எந்த மீட்டருக்கு என்ன வேணும் அப்படின்னு ரொம்ப அழகாக படத்தை எடுத்திருக்கிறாரு டைரக்டர். ஸோ படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, அவர் எழுதின 4 கதைகள், அந்த கதைக்குள்ளே போய் தான் இந்த படமே வரும். அந்த 4 கதைகளுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கதைகளாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா மருத்துவ கனவோடு இருக்கக்கூடிய ஒரு மாணவியோட கதை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரனுடைய அசம்ஷனு, அதை சார்ந்து நடக்கிற விஷயமா பார்க்கப்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பத்துக்காரங்க, அவங்க மேலே ஒரு பழி எப்படி வருது அப்படின்னு காட்டுற விதமாக ஒரு காட்சி. இந்த மாதிரி எல்லா கதைகளுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால தான் அந்த மூலக்கூறு நமக்கு பயங்கரமாக செட் ஆகிடுச்சு. என்னாக போகுது அப்படிங்கிற ஒரு புதுமையை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி தீனி போட்டிருக்கிறாரு டைரக்டரு. இன்னொன்று அந்த டைமிங் தான். எப்பவுமே ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்க்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும், ஆனால் ஃபுல் படத்தை பார்க்குறப்ப ஒரு திருப்தியாக இருந்துச்சு. இந்த மாதிரி த்ரில்லர் படம் பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிற உணர்வை கொடுத்துச்சு இந்த படம். ஸோ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக த்ரில்லர் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கலாம். அதே போல் ஒரு நல்ல கதை பார்த்தா நமக்கு ஒரு பயங்கரமான ஃபீல் குட் மூடோட வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.